தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்குற பதிவு கொடிமரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடிமரம் எதிரில் நின்று கும்பிட்டால் சற்று ஓரமாக நின்று வழிபட்டு செல்ல வேண்டும். ஏன் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். கொடிமரத்தை தொட்டு வணங்கினால் மட்டும் போதாது, சுற்றி வந்தும் வணங்குதல் வேண்டும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஓரறிவை ஆறறிவு வணங்குகிறது என்று பாடியுள்ளார். ஓரறிவுள்ள மரத்தை ஆறறிவுள்ள மனிதன் வழிபடுகின்றான் என்பதுதான் இதனுடைய பொருள். நாம் கால் நீட்டி விழுந்து வழிபடும் போது பின்புறம் எந்த தெய்வ சன்னதியும் இருக்கக்கூடாது. ஆலயத்தின் உள்ளே பல சன்னதிகள் இருக்கும் என்பதால் நாம் ஆலயத்திற்குள்ளே விழுந்து வணங்குதல் கூடாது. கொடிமரம் இருக்கும் பகுதியில் எந்த சன்னதியும் இருக்காது என்பதால் தான் கொடிமரம் அருகே விழுந்து வணங்க வேண்டும் என்கிறார்கள். ஆண்கள் எப்பொழுதும் 2 கால்கள், 2 கைகள், 2 காதுகள், நெற்றி, மார்பு ஆகிய 8 உறுப்புகளும் தரையில் படும் வகையில் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்தல் வேண்டும். பெண்கள் தலை, 2 முழங்கால்கள், 2 உள்ளங்கைகள் ஆகிய 5 உறுப்புகள் தரையில் பட பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். கொடிமரத்தை வழிபடும் போது நேராக நின்று வணங்கக்கூடாது. கெட்ட கதிர்கள் நம் உடலுக்கு கெடுதல் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அப்படி சொல்லி வைத்துள்ளனர். பொதுவாக கோவிலில் யாக வேள்விகள் நடத்தும் போது அவற்றை கொடிமரம் அருகில்தான் நடத்துவார்கள். அதனால் அந்த இடம் மந்திர சக்தி மிகுந்த இடமாக மாறும். அடிக்கடி யாக வேள்விகள் நடத்தும் பட்சத்தில் ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள் நிரம்பிவிடும். ஆல்பா, பீட்டா இரு கதிர்களும் பாதிப்பை ஏற்படுத்தாதது. ஆனால் காமா கதிர்கள் பெரும் கெடுதலை ஏற்படுத்திவிடும். எனவேதான் கொடிமரம் எதிரி நின்று கும்பிடாமல் சற்று ஓரமாக நின்று வழிபட்டு செல்ல வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.